டெக்ஸ்கோல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EG6X ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஈஸ்வர் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அன்பாக்சிங்கை போய் பார்த்துருவோம். ஸோ வாங்க அன்பாக்சிங் போய் பார்க்கலாம். பாக்ஸ்குள்ள ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்லாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க. இந்த ரிமோட்டோட கொஞ்சம் சைஸ் வந்து உங்களுக்கு கம்மி தான். நார்மல் ஸ்டாண்டர்ட் ரிமோட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பெருசாகவே இருக்குது நம்ம ரிமோட். ஒரு ஆர்சி கேபிள், ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ ஆர்சி கேபிள் கொடுக்குறாங்க. பவர் கேபிள் தனியாக நீங்கள் ப்ளக் பண்ணுற மாதிரி வருது. அதுக்கப்புறம் அந்த ஆர்சி கனெக்டரும் கொடுக்குறாங்க உங்களுக்கு, ஏவி போர்ட் கனெக்டர். நல்லா சாலிடாக இருக்குது. EG பிராண்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் மேலே இருக்குது. பவர் பட்டன். ஸோ சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா பவர் அவங்க கொடுக்குற அந்த பட்டன் மூலிமாவே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். மேனுவல் கீஸ்டோன் கரெக்ஷன் இருக்குது. லென்ஸுக்கு வந்து உங்களுக்கு கேப் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த கேப்பை வந்து தவற விடாமல் வச்சுக்கணும் கடைசி வரைக்கும். ஸோ அப்போ லென்ஸு சீக்கிரம் வந்து உங்களுக்கு போகாது. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லென்ஸ் கேப்பை வந்து திருப்பியும் மாட்டி வச்சுருங்க. ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு மேலே வருது. பவர் பட்டன் வந்து உங்களுக்கு ப்ளே, அதுக்கப்புறம் அதாவது அப்பு டவுனு ஓகே பட்டன் கொடுக்குறாங்க. பாட்டம் வந்து உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கீழே வைக்கும் போது அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து ரிமோட் சென்சார் கொடுக்குறாங்க. பவர் கேபிளை வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு சைடில் வந்து 2 USB போட்டு, ஒரு HDMI போட்டு, ஒரு VGA போட்டு கொடுக்குறாங்க. ஸோ வெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது. காற்று வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்குது. HDMI போட்டு வந்து 2 கொடுத்துருக்கலாம். ஸோ 1 கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு வந்து கிடையாது. ஸோ நீங்கள் அமேசான் ஃபயர் ஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வெண்ட்டு தான் உங்களுக்கு வருது. ஸ்பீக்கர் வந்து பாக்ஸ் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காங்க. இந்த சைடு ஒரு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு ஸ்பீக்கரு, ரெண்டுமே. உங்களுக்கு பவர் கேபிளை வந்து இங்கே தான் நீங்கள் ப்ளக்இன் பண்ணுவீங்க. நான் முன்னாடி காமிச்சேன்ல ப்ளக் பண்ணுற கேபிள். ஸோ அதை வந்து நீங்கள் இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு யூசர் வந்து ஒரு யூடியூபர் வந்து இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது இருக்கா அப்படின்றத இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் இன்டென்ஷன் அதுதான். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து இதில் வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு 1000:1 கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 720p HD ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ 1280x720 பிக்சல் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட வெயிட் வந்து 1 kg. ஸோ உங்களுக்கு போர்ட்டபிள் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ போர்ட்டபிலிட்டி இருக்குது இதில். அதேமாதிரி பில்டு வைஸ் லுக்கு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் டியூ டு இட்ஸ் போர்ட்டபிலிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து இது மேக்ஸிமம் 200 inch வரைக்கும் இது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ 200 inchன்றது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு 80 inch 80 to 100 இல்லைனா அதோட கம்மியாக வச்சு பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா இதோட பிக்சர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இதோட ஒரு ட்ராபேக். ஸோ இது ஸ்பெக்ஸில் வேறு என்ன ப்ரோ வருது அப்படின்னா மிராகாஸ்ட் உங்களுக்கு வந்து வருது. மிராகாஸ்ட் வச்சு நீங்கள் வந்து மொபைல் இருக்கிறது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்டர் மூலிமா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூவல் பாக்ஸ் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு நார்மலாக வர ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இதில் வந்து டியூவல் பாக்ஸ் ஸ்பீக்கர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் நிறைய வீடியோஸ்லையுமே பார்த்துருந்தேன். ஸோ ஸ்பீக்கர்ஸ் வந்து பரவாயில்ல இந்த இதில். இது ஒரு ப்ரோஸ் நமக்கு. வேறு என்ன நம்ம கவனிக்கணும் இதில் அப்படின்னா எல்இடி, இது வந்து எல்இடி ப்ரொஜெக்டர். ஸோ எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து என்ன மீன்ஸ் இப்போ அடுத்த வீடியோ இப்போது நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் ரிலேட்டட் டு எல்இடி லேம்ப்பு, அப்புறம் வந்து டிஎல்பியாக இருக்கட்டும், இல்லை எல்இடி இல்லை லேம்ப்பு, அதுக்கப்புறம் லேசர். ஸோ இது எல்லாத்தோட கம்பேரிசன் வந்து நான் போட போகிறேன். அதில் வந்து எல்இடி நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. ஸோ எல்இடியில் நிறைய ப்ரோஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுக்கு அதோட லாங்கிட்டிவிட்டி. ஸோ ரொம்ப நாள் வந்து நீங்கள் அந்த ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து லேம்ப் வந்து சீக்கிரம் போகாது. லைட் சோர்ஸ் வந்து எல்இடியாக இருக்கிற ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் வரும். ஸோ அது ஒரு உங்களுக்கு இதில் கம்பெனி சைடில் வந்து 30,000 hours வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 30,000 hoursக்கு மேலே தான் வரும். 30,000 hoursனால் உங்களுக்கு டேஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் இதில் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஈகோ டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதோட சீலிங் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு போகாத மாதிரி க்ளோஸ்டாக காம்பேக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறத வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயம் டவுட்டாக இருந்துச்சு. என்னென்னா ஜெர்மன் பிராண்டு, அப்படி இஜி வந்து ஜெர்மன் பிராண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அமேசானில் நீங்கள் மேனுஃபேக்சரர்னு போய் பார்த்தீங்கன்னா இஜி இந்தியான்னு சொல்லி இருக்குது. ஓகே, இதில் என்ன ப்ரோ உங்களுக்கு கன்ஃபியூஷன்? ஸோ இஜி இந்தியா, ஓகே, அக்ரி. அதுக்கு பக்கத்தில் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனான்னு கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் பிராண்டு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இதுக்கு ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து 8,990 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட் தீபாவளி ஆஃபரில் வந்து இது வந்து ஒரு 6,000க்கு வந்து நமக்கு கிடைச்சிது. 6,000 ப்ரைஸ்க்கு சீரியஸாக இது வந்து வர்த்து. 6,000 இருந்துச்சுன்னா ஆஃபரில் வெயிட் பண்ணி இந்த ப்ரொஜெக்டர் வாங்குங்க. ஆல்ரெடி இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ப்ரோ இந்த ப்ரொஜெக்டர் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ப்ரொஜெக்டர்னால, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து ஸ்பெக்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். இதில் வந்து நீங்கள் மிராகாஸ்ட் மிராகாஸ்ட் இதில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுலேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அதை நம்ம கான் சைடு போகும்போது பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் ஸ்பெக்ஸு இந்த ப்ரொஜெக்டரோட. ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வேறு என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கிற ப்ரோஸை வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ கான்ஸை வந்து நம்ம பார்ப்போம். கான்ஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டரில் என்னென்ன இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ரொஜெக்ட் எடுத்தாலும் அந்த ப்ரொஜெக்டரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 days ரிட்டர்ன் பாலிசி முடியறதுக்குள்ளே மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி செக் பண்ணிவிடுங்க. ஸோ செக் பண்ணலை அப்படின்னா நிறைய யூசர்ஸ்க்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ கரெக்டாக 10 days வரைக்கும் அது எப்படின்னு தெரியல, 10 days வரைக்கும் ஒர்க் ஆகிருந்தது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் காமிக்க ஆரம்பிச்சு. ஸோ எதுக்கு அந்த ரிஸ்க்கு? ஸோ வாங்கின அந்த 10 daysக்குள்ளே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ யூட்டிலைசேஷன் நான் அதை மென்ஷன் பண்ணுறது நீங்கள் நல்லா ஓடணும். நார்மலாக ஒரு 2 hours 3 hours வந்து அதை ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ ஒன்றா நோட் பண்ணுங்கள். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியும் பாருங்கள், அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ரிட்டர்ன் பாலிசியில் இருக்கும்போதும் கஸ்டமர் கேர்கிட்ட ஒரு தடவை கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அமேசானில் நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூப்லேயே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை இதில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 1000:1 கொடுக்குறாங்க. ஸோ 1000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து
அந்த அளவுக்கு பத்தாது. டு பி ஃப்ரேங்க் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 2000 மினிமம் இருக்கணும். பட் 1000 கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் டெஸ்ட்டை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட் போய் பார்க்கலாம். பிளாக் லெவல் வந்து இதில் பரவாயில்ல, மற்ற ப்ரொஜெக்டர் கம்பேர் பண்ணும்போது. பிளாக் லெவல் வந்து நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது. பிளாக் கலரும் உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரொஜெக்டரில் என்ன ப்ராப்ளம் வரும்னா பிளாக் லெவல் சரியாக தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது, அதில் ஒயிட் மிக்ஸ் ஆகி வரல. பட் மோஸ்ட் ஆஃப் த எல்இடி ப்ரொஜெக்டில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ எல்இடி ப்ரொஜெக்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரைட்னஸ் வந்து அவங்க கொடுக்குற பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. பிரைட்னஸ் வந்து 3200 லூமன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 3200 லூமன்ஸ் வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம லேசரையோ இல்லை லேம்ப் ப்ரொஜெக்டரையோ கம்பேர் பண்ணால் அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். எல்இடி ப்ரொஜெக்டில் இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. பட் எல்இடி ப்ரொஜெக்டரில் நிறைய ப்ரோஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த கான்ஸ் வந்து இந்த லேம்ப் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரைட்னஸை வந்து கொடுக்க முடியாது. ஸோ கலர்ஸ் எல்லாமே விவிடாக தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. 1000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோக்கு இது எனக்கு தெரிஞ்சு ஓவரால் பரவாயில்ல. ஸ்க்ரீன் சைஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது 85 இன்ச்சு ப்ரொஜெக்ஷன் சைஸு. இப்போ பார்த்துட்ருக்க அந்த சைஸ் வந்து இப்போ 4K வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கோம். சேச்சுரேஷன், பிரைட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில். ஸோ உங்களுக்கு RGB எஃபெக்ட் வந்து மோஸ்ட்லி எல்இடியில் வந்து வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் நிறைய வந்து வருது அப்படின்ட்டு லேம்ப் ப்ரொஜெக்டில் வந்து சொல்லுவாங்க. பட் அதுவுமே உங்களுக்கு எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஓவரால் வந்து அவுட் ஆஃப் 10 வந்து 7 கொடுக்கலாம் இந்த பிக்சர் டெஸ்ட்டில். ஸோ இப்போ ஸ்க்ரீன் டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அதுலேயே நான் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதனால தான் நான் இதை கான்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வந்து இதில் கான்ஸ்ன்னு நிறைய பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் இன்னும் டீட்டெயிலாக போய் பார்க்கலான்ட்டு கால் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாலேஜபிள் பர்சனாக வந்து சர்வீஸ் சென்டர் கஸ்டமர் கேர் வந்து இல்லை. ஸோ என்ன யூசர்ஸ் சொல்கிறாங்களோ அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நம்ம திரும்ப இஷ்யூஸ் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை ஒரு விஷயம் இதில் வந்து கான்ஸ்ன்னு சொல்லி நிறைய யூசர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானுமே கால் பண்ணி இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ ப்ரொஜெக்டர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. மூணாவது விஷயம் இதில் வந்து கான்ஸாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ப்ரொஜெக்டர் வாங்கி கொஞ்ச நாளில் வந்து ஒயிட் பேச்சஸ் வருது ப்ரோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூசர்ஸு. ஸோ ஒயிட் பேச்சஸ் அப்படின்னா நீங்கள் பார்க்குற அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கிளியராக பிளாக் டாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும். பிக்சல்ஸ் வந்து டெட் பிக்சல்ஸ் இருந்துச்சுன்னா அது பிளாக் டாட்டாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஒயிட் பேச்சஸ் வந்து மோஸ்ட்லி வராது, இது வந்து ரேரு. பட் ஒயிட் பேச்சஸ் எதில் வரும் அப்படின்னா, உங்களுக்கு லைட்டு எமிட் பண்ணுற அந்த பிக்சல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அதோட கலர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இமேஜஸ் எல்லாமே ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஸோ இது மூணுமே கம்பைன் ஆகி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ரெட், ப்ளூ, க்ரீன் வந்து அதிகமாக க்ரீன் வந்து நமக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர்ஸில் வந்து வராது. ஸோ அதனால் உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து மற்ற காம்பினேஷன்ஸில் இந்த ஒயிட் பேட்ச் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் தான். ஸோ அவங்க ரெடி பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் மேனுஃபேக்சரிங் சைடில். அதனால தான் முழுக்க இது வந்து நமக்கு வருது. ஸோ இது வந்து மூணாவது கான்ஸு. இது இல்லாமல் நிறைய என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, யூசர்ஸ் வந்து
ஸோ இது இல்லாமல் 4வது கான்ஸ் வந்து உங்களுக்கு ரிமோட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமோட் வந்து அப்பப்போ ஒர்க் ஆகுது, ஸோ அப்பப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈகேட் பிராண்ட்லேயுமே நான் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமோட்ஸ் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம டிவி ரிமோட் மாதிரி ப்ரொஜெக்டர் ரிமோட் கிடையாது. அமேசான் ஃபயர் ஸ்டிக் கூட சூப்பராக ஒர்க் ஆகுது கைஸ். ஆனால் நான் அப்புறம் யோசிக்கிறேன், என்னடா அது ப்ரொஜெக்டர் ரிமோட்டு செல்லெல்லாம் வந்து நான் மல்டிமீட்டரில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும். நார்மலாக ஒரு செல் வாங்கினோன்னா அதில் 1.7 வோல்ட் வந்து அதில் வரும். 2 செல்லுலையுமே 1.7 வோல்ட் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது ஈகேட் ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தேன், இதுலேயுமே இருக்குன்னு அப்படின்னு நிறைய யூசர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. ரிமோட் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன இதில் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, பிக்சர் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப புவராக இருக்குது அப்படின்ட்டு நிறைய யூசர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிக்சர் டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, நான் பிக்சர் டெஸ்ட் பண்ணும்போது இருக்கிற அந்த குவாலிட்டி வந்து எல்லா ப்ரொஜெக்டர்லேயும் வரலைன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான் ரிவ்யூ போய் பார்த்தாலுமே அதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எனக்கு இதுலேருந்து ஒன்று என்ன புரியலன்னா, நான் எப்போவுமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் எடுத்ததுமே நான் வந்து பார்ப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவ் சைடு வந்து போய் செக் பண்ணுவேன். ஸோ நான் எல்லா கமெண்ட்டையும் ஒன்றா பார்ப்பேன். ரொம்ப டைம் எடுத்துட்டாலும் கமெண்ட்டை பார்த்தா தான் என்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரைக்கும். சும்மா ஒரு 2 பேர் சொல்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த பிக்சர் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பிக்சர் டெஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. இது ரெண்டுத்துக்கும் ஏன் வந்து இந்த பெரிய ட்ராபேக்னால், நமக்கு அந்த ப்ரொஜெக்டர், ஸோ இதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன், நமக்கு வர ப்ரொஜெக்டர்ஸ் ஒழுங்காக வந்திருக்கா அப்படின்றத நம்ம அத்தென்டிசிட்டி வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஒரிஜினலாக இருக்கா, அவங்க உண்மையாலே இம்போர்ட் பண்ணும்போது ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் 1 இயர் கொடுக்குறாங்க. பட் அவங்க ரெடி பண்ணுற சர்வீஸ் சென்டர் சரியில்லாததுனால நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி 10 டேஸ்க்குள்ளே அதை செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க எப்போவுமே. அந்த வீடியோஸை பார்த்து இதில் இருக்க மாதிரியே அன்பாக்சிங்கில் வர டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பிக்சர் டெஸ்ட் மூலியமாகவும் உங்களோட பிக்சர் வந்து இதே மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். இல்லை இதெல்லாம் வரல அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு 75 ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 100 வந்து நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கு. ஸோ 75 அப்படின்னா பாஸ் தான். ஸோ 75 ஸ்கோர்னால நீங்கள் வந்து இதை தாராளமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன கான்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரோஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகாதீங்க. நம்ம ஒரு தடவை காசு கொடுத்து வாங்கிட்டோம், இது அந்த ப்ரொஜெக்டரை வந்து நம்ம கண்டினியூஸாக ஹோம் தியேட்டருக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கும்போது திடீர்னு ப்ராப்ளம் வரும்போது தான் அந்த இதெல்லாம் நமக்கு வந்து மைண்டில் வரும். அதனால தான் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரொஜெக்டர் வாங்குங்க. தாராளமாக அந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம். அவங்க கொடுத்துருக்க லூமன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3200 லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற ப்ரொஜெக்டர்ஸில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வரல, 2000 1800 அப்படி தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3000 லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3000 லூமன்ஸ் வந்து கரெக்டாக மேனுஃபேக்சரர் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து லூமன்ஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அதை போய் பாருங்கள். லூமன்ஸை வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் ஆப் மூலிமா நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஈஸியாக நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து லூமன்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். அது மூலிமா லூமன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து பெஸ்ட்டு தான் கைஸ். இந்த ப்ரொஜெக்டரை வந்து தாராளமாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த ப்ரொஜெக்டரில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.